ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தாங்க. இந்த கிரகங்கள் ஒவ்வொருவருடைய ராசியின் அடிப்படையில் எந்த நிலையில் அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் அவர்களுக்கான பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது. அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரக நிலைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. அந்த வகையில் மேசம் ராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது, அதன் மூலமாக அவங்க என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இந்த புத்தாண்டு 2024ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிய இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதமானது பிறக்க இருக்கு. இப்படி ஒரு மாதம் பிறப்பதற்கு முன்கூட்டியே அந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும், அதில் நம்ம என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பாதிப்புகளை நம்மளால் கண்டிப்பாக சரி செய்துக்க முடியும். அதற்கு இந்த வீடியோ பதிவானது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய விதமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மேசம் ராசி 12 ராசிகளில் முதன்மையான ராசி அப்படின்னா அது மேச ராசி தாங்க. இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பலவிதமான விஷயங்களில் சாதகமாக தாங்க இருக்க போகுது. விதியினுடைய அருளால் பல வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது இது வரைக்குமே நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது தடைப்பட்டு வந்த வேலைகள் கூட தற்போது மீண்டும் வேகம் எடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தாங்க இந்த பிப்ரவரி மாதத்தை நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாக தாங்க இருக்குது. கூடவே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி நேயர்கள் ஒரு சிலர் உடல் ரீதியாக பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க, நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த மாதத்தில் செலவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் பணம் சம்பந்தமாக ஒரு சில மன அழுத்தத்தை நீங்கள் சந்திப்பதற்கு நேரிடலாம். என்னதான் பண பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் உங்கள் கைகளில் வந்துட்டு தாங்க இருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மேலும் உங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இது வரைக்கும் தவறுகள் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கூட இனி அதெல்லாம் செய்யக்கூடாது, நல்லபடியாக வாழணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு உருவாக போகுது. மேலும் சமய விஷயங்களில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்கள் எந்த தொழில் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய தொழிலானது சாதகமான பலன்களை எல்லாம் பெறக்கூடிய மாதமாக காணப்படுது. ஏன்னா ஒருபுறம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் தங்கியிருக்காரு. இதனால் உங்களுடைய எல்லா சவால்களையும் சமாளித்து உங்கள் எதிரிகளை எல்லாம் தோற்கடித்து நீங்கள் முன்னணியில் வந்துடுவீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய செயல்திறனானது இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் 10வது வீட்டில் இருக்க போகிறாரு. இது உங்களுக்கு பலவிதமான நிலைகளில் நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் சிறப்பான பலன்களை எல்லாம் பெற முடியுங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஆனாலுமே கூட அந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபகரமானதாகவே இருக்க போகுதுங்க. மேலும் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய காலகட்டமும் காணப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில உறவுகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. மேலும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேலும் உங்களுடைய படிப்பு சமூக முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது சமூகத்திற்கு அப்படின்னு உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து உங்களால் செய்ய முடிகிற உதவிகளை எல்லாம் செய்வீங்க. இருப்பினும் கூட ஏதாவது ஒரு தடைகளானது அப்பப்போ வந்துட்டு தாங்க இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டும். மேலும் அந்த தடைகள் மூலமாக உங்களுடைய படிப்பானது கூட பாதிப்படையலாம்.
2வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு 9வது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு. சுக்கிர பகவான் 9வது வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. மேலும் குடும்ப வருமானமானது அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரோடையும் அன்போடு நீங்கள் கூடி வாழக்கூடிய மாதமாக காணப்படுது. மேலும் உங்களுடைய தந்தைக்கு ஆரோக்கியத்தில் நிறைய நன்மைகளானது கிடைக்கும். இது வரைக்கும் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் அடைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அதிலிருந்து அவர் வந்து மீண்டு வந்துடுவாருங்க. அதே போல் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியமும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களோட உடன் பிறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே காணப்படுது. இப்படி குடும்ப ரீதியாக பார்க்கையில் எல்லாருடைய உறவுகள்லையும் நல்ல விதமான பலன்களையும் வந்து கிடைக்க போகுது. இதன் மூலமாக நீங்களும் வந்து நிறையவே வந்து பயனடைவீங்க. மேலும் உங்களுடைய உறவில் நீங்கள் எவ்வளவு வலுவாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் பார்க்கக்கூடிய சனி பகவான் வந்து சோதித்து பார்ப்பாருங்க. இருப்பினும் கூட உங்கள் காதல் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காதலை வந்து முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு நிறைய வாய்ப்புகளானது கிடைக்கும். மேலும் உங்கள் காதலியோட ஒவ்வொரு நொடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக செலவீடு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்லையும் 11வது வீட்டில் சனி பகவானும் முதல் வீட்டில் குரு பகவானும் உங்களை பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முதிர்ச்சி அடைய செய்வாங்க. இதனால் நிதி சவால்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய போகுதுங்க. இருப்பினும் கூட மாதம் முழுவதுமே 12வது வீட்டில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. இதனால் உங்களுடைய செலவுகளை எல்லாம் பெருமளவில் வந்து அதிகரித்து தாங்க கொடுப்பாரு. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 9வது வீட்டில் பெயர்ச்சித்து அதற்கு பிறகு 10ஆம் வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமானது கிடைக்க போகுதுங்க. மேலும் 11வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல்நல கோளாறுகளை எல்லாம் நீக்கி பழைய நோய்களில் இருந்து நிவாரணத்தை எல்லாம் பெற்றுக் கொடுப்பாரு. ஆனாலுமே கூட 12வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானாலையும் கேது பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதுனாலையும் உடல்நல கோளாறுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து தொந்தரவு செய்யலாம். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நட்சத்திரங்களில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் ரொம்ப ரொம்ப உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் உங்களில் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட கடுமையான சண்டை, போராட்டங்கள், பதட்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதம் அமைதியாக இருங்க. அலைக்கழிக்காதீங்க. எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து செல்லாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. மேலும் இந்த மாதம் குழந்தைகளுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கிரக அமைப்புகள் எல்லாம் சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க. அதனால் இது மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கையாளுவது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். நிதி ரீதியாக பார்க்கையில் உங்களுடைய நிதி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே உங்களுக்கு காணப்படுது. அதனால் சில வயதான மனிதர்கள் உங்களுக்கு செய்த உதவியின் மூலமாக உங்களில் ஒரு சிலர் பெரிதும் வந்து லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இப்போ கிடைக்குங்க. இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சின்ன உதவி தற்போது உங்களுக்கு மிகப்பெரிய வரமாகவே கிடைக்க போகுது. சொல்லப்போன மேசராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப நன்றாகவே வந்து காணப்படுங்க. அதாவது நட்சத்திரங்கள் நல்ல அதிர்வுகளுக்கெல்லாம் எப்படி வந்து சீரமைப்பது போல காணப்படுதோ அதே போல தாங்க உங்களுடைய அரட்டைகள் எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து நிறையாவே வந்து சாதிக்க முடியும். கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நிறைய விஷயங்களை எல்லாம் சற்றும் எதிர்பாராத விதமாக மாற்றி அமைத்து கொடுப்பாரு. அதனால புதிய விஷயங்களை எல்லாம் முயற்சிப்பதற்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சரியான மாதமாகவே காணப்படும். நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களே வந்து கிடைக்க போகுது. சொல்லப்போனால் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த ஒரு சில மோதல்களானது ஏற்படலாம். நீங்கள் தேர்வு செய்ய வேண்டி இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு வந்து முடிவெடுக்காதீங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து உங்களது குடும்பத்தாரோட நல்ல கலந்து ஆலோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இதேபோல் மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு பணி சுமையானது அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் தயார்படுத்திக்கோங்க உங்களை.
ஆனால் கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே நன்றாகவே காணப்படுது. நிதி நிலைமையும் சற்று உயரப்போகுது அப்படின்றதாங்க சொல்ல வேண்டும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமையன்று சிறு குழந்தைகளுக்கு வெல்லம் மற்றும் உளுந்தை வந்து பிரசாதமாக வழங்கிட்டு வாங்க. மென்மேலும் சிறப்பான பலன்களை எல்லாம் அடைய முடியும். பிப்ரவரி மாதத்தில் மேசராசிக்காரங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.